Hello friends, welcome to Mithuntips. இன்றைக்கி நம்ம அசைவ சுவையில் ஒரு சைவ குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சோயா பீன்ஸ் வச்சு எப்படி நான்வெஜ் செய்கிற மாதிரியே ஒரு குழம்பு ரெசிபி வந்துட்டு இன்றைக்கி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இது செய்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் எண்ணெய் எதுவும் விடாமல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 4 கிராம்பு. இப்போ இது எதையுமே வந்துட்டு எண்ணெய் விடாமல் தான் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது கூட நம்ம காரத்துக்கு காஞ்ச மிளகாயும் சேர்த்திக்க போகிறோம். மிளகு 1/2 டீஸ்பூன் சேர்த்திருக்கிறோம். இது கூட 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். இது கூட இந்த குழம்பு நல்லா திக்காகிறதுக்காக இதில் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10-15 முந்திரி பருப்பு இது கூட சேர்த்திக்கோங்க. இது கூட ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா பொரியற மாதிரி நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா இதோட வாசனை மாறிடும். அதனால் லோ டு மீடியம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா ஆறுனதும் நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஸோ ஒரு சின்ன குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு சோயா எடுத்துருக்குறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு நம்ம இதை வதக்கும்போது நல்லா சீக்கிரமாக இது வதங்கி வரும். நல்லா கலர் சேஞ்சும் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக நல்லா பொடியை நறுக்கி இதில் சேர்த்திக்கோங்க. 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி சேர்த்திக்கலாம். இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆகியிருக்கு. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதுவும் பச்சை வாசனை போகணும். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி, இஞ்சி பூண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகியிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருந்த சோயாவை இதில் சேர்த்திடலாம். 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருந்தேன். அதை நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு அதை நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இதோட மசாலா எல்லாமே இந்த சோயா சங்க்ஸில் இறங்கும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே இந்த சோயா சங்க்ஸில் பிடிக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா
இந்த நம்ம வறுத்து அரைச்ச பவுட்ரு வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். நம்ம எவ்வளோ அரைச்சோமோ அந்த பவுட்ரு மொத்தமாக இதில் வந்துட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த சோயா சங்க்ஸில் மிக்ஸ் ஆகணும். அதோட ரா ஸ்மெல் எல்லாம் போகணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதையும் லேசாக வறுத்து விட்டுருங்க. இந்த மசாலா பொடி சேர்த்த உடனேவே பார்த்திங்கன்னா வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அப்படியே நான்வெஜ் குழம்பு செய்கிற ஃபீல் இருக்கும். இந்த சோயா சங்க்ஸில் இப்படி செய்யும்போது எல்லாருமே வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சப்பாத்திக்கெல்லாம் இதை சைடிஷ்ஷாக வச்சுக்கும்போது ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது இந்த சோயா சங்க்ஸில் ஈவனாக வந்துட்டு இது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்துட்டு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி வந்துட்டு நம்ம எவ்வளோ சேர்த்தி விசில் விட போகிறோமோ அதே தண்ணி அப்படியே தான் இருக்கும். இது வந்துட்டு குறைய செய்யாது. அதனால் நான் ஜஸ்ட்டு 300 ml மட்டும்தான் தண்ணி சேர்த்திக்கிறேன். ஏன்னா நம்ம ஊற்றுற தண்ணி அப்படியே இருக்கும் இல்லையா, அதனால் அளவாக மட்டும் தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கிறேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த உடனேவே இதை விசில் வந்து 2 விசில் விட்டு எடுத்துருங்க. இப்போ இது அப்படியே கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் இதை மூடி வச்சு ஒரு 2 விசில் வந்துட்டு லோ டு மீடியமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கரெக்டாக இதை மூடி வச்சு 2 விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இது 2 விசில் வந்துருச்சு. இதோட ப்ரெஷர் ஃபுல்லாக வந்து இறங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓப்பன் பண்ண உடனேவே நல்ல ஒரு வாசனை இருக்குது. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி இதோட குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி வந்து அளவாக தான் ஊற்றிருக்கிறோம். இதனால் இந்த மசாலா கூட இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா குக்காகி இருக்குது. சோயா சங்க்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின மல்லித்தலையை தூவி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை அடுப்பிலிருந்து நம்ம இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதம் சப்பாத்தி இதுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல காம்பினேஷன். நீங்கள் சண்டே டைமில் டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஈவினிங் டைம் அல்லது மார்னிங் டைம் நம்ம சப்பாத்தி சைடிஷாகவும் அது செய்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா நான்வெஜ் குழம்போட சுவையில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.